அண்ணா சாலையில் பறக்கப் போகும் வாகனங்கள். தேனாம்பேட்டை டு சைதாப்பேட்டை சிக்னல் இனி இல்லை. 621 கோடியில் உருவான மெகா இரும்பு பாலம் மே மாதத்தில் பொதுமக்களுக்கு திறப்பு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. சென்னை அண்ணா சாலையில ஒரு காலத்துல சிக்னல்லையே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோன்னு பயந்த நமக்கு இப்போ ஒரு விடிவுதாலம் வந்தாச்சு பாஸ். தேனாம்பேட்டையில இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் 3.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான இரும்பு மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இப்போ திறப்பு விழாவுக்கு தயாராகிட்டு இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி சிட்டி அப்டேட்கள். அண்ணா சாலை இரும்பு மேம்பாலம் 7 முக்கிய தகவல்கள். 621 கோடி மெகா ப்ராஜெக்ட். சுமார் 621 கோடி ரூபாய் செலவுல 3.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த 4 வழிச்சாலை மேம்பாலம் அமைச்சிருக்காங்க பாஸ். மெட்ரோவுக்கு பாதிப்பில்லை. இந்த பாலத்துக்கு அடியில மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை இருக்கு. அதனால மெட்ரோவுக்கு எந்த தொந்தரவும் வராம இருக்க கான்கிரீட் தூண்களுக்கு பதிலா ஸ்டீல் தூண்களை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பத்துல இதை கட்டியிருக்காங்க. மின்னல் வேக வேலை. இரும்பு பாகங்கள் எல்லாமே ஃபேக்டரியிலேயே ரெடி பண்ணி ராத்திரி நேரத்துல ராட்சத கிரேன்கள் மூலமா கொண்டு வந்து பொருத்தியிருக்காங்க. இதனால பொதுமக்களுக்கு பெரிய அளவுல இடையூறு இல்லாம வேலை முடிஞ்சிருக்கு. சிக்னல் இல்லாத பயணம். இந்த பாலம் திறக்கப்பட்டா நந்தனம், எல்டாம்ஸ் ரோட், SIET காலேஜ் ஜங்ஷன் மற்றும் தேனாம்பேட்டை சிக்னல்கள்ல நிக்காமலே அண்ணா சாலையில சர்ருன்னு பறக்கலாம். இறுதிக்கட்ட பணிகள். சைதாப்பேட்டையில இருந்து CIT காலனி வரைக்கும் தார் சாலை போடுற வேலைகள் முடிஞ்சு இப்போ பெயிண்டிங் மற்றும் அலங்கார விளக்குகள் பொருத்துற வேலை விறுவிறுப்பா நடக்குது. மியூசிக் அகாடமி மேம்பாலம். இந்த பாலம் மட்டும் இல்ல பாஸ், மயிலாப்பூர் மியூசிக் அகாடமி சந்திப்புல இருக்கிற பழைய மேம்பாலத்தையும் நவீனப்படுத்தி புதுப்பொலிவோட தயார் பண்ணியிருக்காங்க. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் 3 நாள்ல தேர்தல் ரிசல்ட் வந்த கையோட ஜூன் மாதத்துக்குள்ள இந்த பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க திட்டமிட்டிருக்காங்க. அண்ணா சாலையோட இந்த ஹைடெக் மாற்றத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வழி விடுங்கதா, ஏன் சிட்டி இப்போ வேற லெவல்ல பறக்க போகுது. இப்போ சென்னை அண்ணா சாலையும் அதே மாதிரி தான் ஜலிக்க போகுது பாஸ். இந்த பாலம் திறக்கப்பட்டா அண்ணா சாலை டிராபிக் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா இல்ல டிராபிக் வேற இடத்துக்கு மாறுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. சென்னையின் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி குறித்த செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.